இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வரவேற்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் இதோ நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் விரும்புகிறதை எங்களில் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் சிந்திப்பதற்கு நான் தெரிந்து கொண்ட தலைப்பு இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை நான் படிக்கிறேன். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து, இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். அல்லேலூயா. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்த ஒரு மனிதனை இங்கு நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த மனிதனுக்குள் இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் வந்ததை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். இந்த இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் எப்படி இவருக்குள் வந்தது? அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 7வது வசனத்திலே அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த இடம் எங்கிருக்கிறது பாருங்கள், லீஸ்திரா என்கிற இடத்திலே. அன்பானவர்களை, இவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். இவர்களுடைய சுவிசேஷம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 16, 26, 27 வசனங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். இந்த பூமியில் வாழுகிற ஒரு மனிதனுக்கு கூட அவர் தூரமானவர் அல்ல. அன்பானவர்களே, அவர் யார்? நம்மை தேடி வந்தவர், நமக்கு இரக்கம் செய்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவர். அன்பிற்குரியவர்களே, இவர்களுக்கு என்ன சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஆகவே விசுவாசியாவிட்டால் எப்படி அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள்? தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி உலக மக்களுக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளுக்கும் சொல்லுங்கள் என்று. மார்க்கு 13வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த சுவிசேஷம் போக வேண்டும். அது என்ன சுவிசேஷம்? தேவன் தம்முடைய குமாரனை உனக்காக அனுப்பியிருக்கிறார். உனக்குள் வாசம் பண்ணுவதற்கு, உன்னுடைய பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு, உன்னுடைய எதிர்காலத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவதற்கு, உன்னை கொண்டு இந்த உலகில் தேவன் செய்ய நினைத்த காரியம் முழுவதுமாக நிறைவேறுவதற்கு தேவன் தம்முடைய குமாரனை உனக்குள் அனுப்ப தீர்மானித்திருக்கிறார் என்ற செய்தியை சொல்லுவதற்கு கர்த்தர் எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். ஆகவேதான் ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன். அல்லேலூயா. யார் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நம்மால் கிரகிக்க கூட முடியாத காரியங்கள், மருத்துவர்கள் ஆச்சரியப்படுகிற காரியங்களை ஆண்டவர் செய்கிறதை வேத புத்தகத்திலே பாருங்கள். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் கவனியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். 11வது வசனத்தில் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு. பவுல் என்ன செய்தார்?
அவனுக்குள் இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே, ஆமேன், உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். எப்படி நடந்தது? இதுதான் நாம் ஆராதிக்கிற கிறிஸ்து. பிரியமானவர்களே, அதே ஆண்டவர் நமக்கு ரொம்ப பக்கத்துல வந்து நின்று, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, உனக்கும் நான் இறங்குவேன், என்னிடத்தில் பட்சபாதமே கிடையாது. அந்த தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்த அந்த மனிதனுக்கு நான் செய்வேன், ஆனால் உனக்கு செய்ய மாட்டேனோ என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு கேட்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இங்கு 11வது வசனத்திலே பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி என்ன செய்கிறார்கள் பாருங்கள். 13வது வசனத்திலே அல்லாமலும் பட்டணத்திற்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூஜாசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசலண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிட மனதாயிருந்தான். அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஏனென்றால் அவர்களிலே ஒன்றுமில்லை என்று அவர்களுக்கு தெரியும், தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. அவர்கள் சொல்லுகிறதை பாருங்கள். 16வது வசனத்தை படிக்கிறேன். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழியிலே நடக்க விட்டிருந்தும் இப்பொழுது எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மை பார்க்கிறார், அன்போடு நம்மை அழைக்கிறார். மகனே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? மகளே, உன் இருதயத்தை எனக்கு தருவாயா? நான் உனக்கு உதவி செய்ய போகிறேன். என்னிடத்திலே சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு சரீரத்தை ஆயத்தம் பண்ணின கர்த்தர் நம்மில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் சரிப்படுத்தி நம்மை பலப்படுத்தும்படி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனாலும் என்ன நடந்தது பாருங்கள். 19வது வசனத்திலே, பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்திற்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். எத்தனை பாடுகள் அன்பிற்குரியவர்களே! மறுபடியும் பாருங்கள், இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். 21வது வசனத்திலே, அந்த பட்டணத்தில் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு, ஆமேன், அல்லேலூயா, இந்த ஒரு மனிதன் அவன் துள்ளி குதித்து எழும்பினதினால் அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியோகியாவுக்கும் திரும்பி வந்து 22வது வசனத்தை பாருங்கள். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பாருங்கள் 23வது வசனத்திலே, அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் உங்களை நடத்தும்படி உங்களுக்கு மிக சமீபித்து வந்திருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசத்தை வைத்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, பலவீனப்பட்ட பகுதிகளில் ஆண்டவருடைய விரல் இப்பொழுது வைக்கப்படுவதாக. எல்லா சாப கட்டுகளும் தெரிக்கட்டும், பொல்லாத ஆவி விலகட்டும். ஆண்டவராகிய கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருவரிலும் பாய்ந்து செல்லட்டும். அதிசயத்தை கர்த்தர் செய்திருளும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.